எசேக்கியேல் 36:9. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் பட்சத்திலிருந்து கண்ணோக்குகிறது ஆதரிக்கவும், பராமரிக்கவும், வழிநடத்தவும், அரவணைக்கவும், பாதுகாக்கவும் மாத்திரமல்ல, பண்படுத்த. எதற்காக பண்படுத்துகிறார்? நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நல்ல கவனமா கேட்கணும். ஆமென். வார்த்தைகள் விதைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நல்ல விதைகள். ஒரு விதையை ஒரு கடையிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு மரத்துக்கான செடிக்கான விதைகளை நீங்கள் வாங்கும்போது அதை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அதை ஒரு பேப்பரில் பொதிஞ்சு கொடுப்பாங்க. நமக்கு தெரியும் அதுக்குள்ள என்ன இருக்கு. இந்த மரத்தினுடைய விதை இருக்கிறது, அல்லது இந்த செடியினுடைய விதை இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? ஒரு பேப்பருக்குள்ள மடக்கி நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. அது பேப்பருக்குள்ள இருக்கிறது வரைக்கும் அது விதையாக தான் இருக்கும். அதனால பலனை பார்க்க முடியாது. அதை என்ன செய்யணும்? அதுக்கான ஒரு இடத்தை பண்படுத்தி அதில் அந்த விதையை நம்ம போட்டு வைப்போம். அதுக்கு மேலே அதில் தண்ணியை ஊற்றுவோம். வேலை வரும்போது அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கும். 30, 60, 100 அது பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். நான் சொல்லுகிற வார்த்தைகளை நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு சூழலில் ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம தேவ சமூகத்தில் போய் அமரும் போது, ஆமென், ஒவ்வொரு காரியத்துக்காக எதிர்காலத்தை குறித்து கலங்கும் போது அப்பா சமூகத்தில் போய் இருப்போம். அதை குறித்து தேவன் ஒரு வார்த்தையை தருவார். ஆமென். பிள்ளைகளை குறித்து கலங்கும் போது தேவ சமூகத்தில் போய் இருப்போம். அதை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தையை தருவார். ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஒவ்வொரு ஆமென் சூழ்நிலையிலும் நாம் தவிக்கும் போதும் கலங்கும் போதும் அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாத நிலை வரும்போதும், என்னுடைய ஃபியூச்சர் என்ன, என்னை குறித்த தேவ சித்தம் என்ன, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், இப்படி அநேக கேள்விகளோடு நம்ம தேவ சமூகத்தில் போய் அமரும் போது ஆண்டவர் வார்த்தைகளை தருவார். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, 2015 தந்த வார்த்தை 2020 ஆகியும் இன்னும் அநேகருக்கு நிறைவேறவில்லை. 2010 கிடைத்த வார்த்தை 2020 முடிய போகுது, இன்னும் நிறைவேறல. 2015 நடக்கும்னு பார்த்தோம், இல்ல 16 நடக்கும்னு பார்த்தோம், 17 நடக்கும்னு பார்த்தோம், 20 நடக்கும்னு பார்த்தோம், 20 இன்னும் முடிய போகுது. ஏன் நிறைவேறவில்லை? கர்த்தர் இன்னைக்கு தருகிற வார்த்தை கேளுங்க. கர்த்தர் தந்த வார்த்தை பேப்பருக்குள்ள பொதிஞ்சு வச்சிருக்கிறோமா, இல்ல நமக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறதா? வார்த்தை பலன் கொடுக்க வேண்டுமானால், விதைகள் பலன் கொடுக்கப்பட வேண்டுமானால் அவைகள் விதைக்கப்பட்டிருக்க வேண்டும். விதைக்கப்பட்டிருக்க வேண்டும். உனக்கு தான் அதை கொடுத்தார், ஆனா அதை நீ எங்க வச்சிருக்கிற? கர்த்தர் சொல்லுகிறார், ஆமே ஆமே, நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? நான் என்னுடைய நல் வார்த்தைகளை என் பிள்ளைகளுக்குள்ள விதைக்க போகிறேன். அதற்கு முன்னாடி நான் செய்கிற ஒரு காரியம் இருக்கிறது, அதுதான் பண்படுத்துகிறார். பண்படுத்துகிற ப்ராசஸ் என்பது புண்படுத்துகிறது போல சில வலிகளை உண்டாக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவரை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவர் கரத்தில் தங்களை விட்டு கொடுத்த பிறகு வாழ்க்கையில உண்டாகிற வலிகள், அந்த வலிகள் எதை காண்பிக்கிறது தெரியுமா? தேவன் உன்னை பண்படுத்துகிறார் என்பதை காண்பிக்கிறது. நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லணும். ஆமென். அதாவது நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட நான் இவ்வளவு வலி எனக்கு இருந்தது கிடையாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட நான் இவ்வளவு பெயின்ஃபுல் எனக்கு இருந்தது கிடையாது. இப்படிப்பட்ட உபத்திரம், இப்படிப்பட்ட நெருக்கம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவருக்காக வாழ விட்டு கொடுத்த பிறகு என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு நெருக்கங்கள், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு வலிகள்? இன்னைக்கு காலையில கூட இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் பாரப்படுத்தி சொல்ல வைத்தார். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு வலி வருதுன்னு புரிஞ்சுக்கோ. அது உன்னை பாழாக்குவதற்கான வலி அல்ல, உன்னை பண்படுத்துவதற்கான வலி. எதற்காக பண்படுத்துகிறார் தெரியுமா? அவருடைய வார்த்தைகளை உனக்குள்ளே விதைத்து அதை 30, 60, 100 விளைய செய்வதற்காக. விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக இந்த வலி? யோசேப்புக்கு 17வது வயசுல கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தா. அந்த வார்த்தையை
சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினார், கொடுத்துட்டார். இனி அந்த வார்த்தை விதைக்கப்படணும்னா யோசேப்பு என்கிற நிலம் பண்படுத்தப்படணும். பண்படுத்துகிற ப்ராசஸுக்குள்ள இப்ப யோசேப்பை கர்த்தர் அனுப்பி விடுகிறார். முதல்ல அவனுக்கு உண்டான வழி என்ன தெரியுமா? அவன் உடன் பிறந்த சகோதரர்கள் அவனுக்கான குழியை நியமித்தார்கள். அவனை தூக்கி அதுல போட்டாங்க. அதன் பிறகு அவனுக்கு உண்டான வழி என்ன தெரியுமா? அவனுக்குன்னு ஒரு விலையை நிர்ணயித்தாங்க, 20 வெள்ளிக்காசு. ஆமென். பொதுவாகவே பாருங்க, ஆமென், நம்முடைய தோற்றத்தை வைத்தும், நம்முடைய கெப்பாசிட்டியை வைத்தும், நம்முடைய திறமையை வைத்தும், நம்ம கூட இருக்கிறவங்களே, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நமக்குன்னு ஒரு விலையை நிர்ணயிப்பாங்கல்ல. சிலரை பார்த்து சொல்லுவாங்க, உன்னால் 5 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. சிலரை பார்த்து சொல்லுவாங்க, செல்லா காசு. இந்த யோசேப்புக்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டது, 20 வெள்ளிக்காசு. என்ன ஆண்டவரே, இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீங்க, வாலாக்காம தலையாக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் என் வீட்டில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான காரியம் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட என்ன கூப்பிட மாட்டேங்கிறாங்களே ஆண்டவரே. அவங்களா பேசுகிறாங்க, அவங்களா தீர்மானிக்கிறாங்க, என்ன ஏன் கூட மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே? என்ன அவ்வளோதான் வச்சிருக்கிறாங்களா? என்ன அப்படி சீப்பாக பார்க்குறாங்களா? யோசேப்புக்கு அப்படி ஒரு வலி இருந்துச்சு. ஏமே, எதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் தெரியுமா? ஆமே, உலகம் ஒன்ன சீப்பா எண்ணலாம். இவன் கிட்ட காசு கிடையாதுமா, இவன் கிட்ட எதுவுமே கிடையாது, இவனெல்லாம் வச்சு இதுல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். சில வலி யோசேப்புக்கு இந்த வலி இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, பொய்யான குற்றச்சாட்டு, செய்யாததை செய்தான் என்று சொல்லி அவன் மேல பொய்யான குற்றச்சாட்டு. இந்த வலிகள் எல்லாம் எதற்கு தெரியுமா? யோசேப்பை இல்லாம போக பண்ணுவதற்கல்ல, அவனுக்குள்ளே 17வது வயதில் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை விதைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரி, ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு பிறகு உன் வாழ்க்கையில நீ அனுமதிக்கிற ஒவ்வொரு வலிக்காக நீ ஸ்தோத்திரம் சொல்லும் நாட்கள் வரப்போகிறது. நீ உன் வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒவ்வொரு வலிகளுக்காக நீ தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் நாட்கள் வரப்போகிறது. இதெல்லாம் எதற்காக? விதைக்கிறதுக்கு. எதை விதைக்கிறதுக்கு? அவர் நமக்கு தந்த அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை விதைக்கிறதற்கு. ஆமென். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 36:9, நான் உங்கள் பட்சத்திலிருந்து கண்ணோக்குவேன், பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இந்த ப்ராசஸுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? 36 வாசியுங்கள். ஆமென். எசேக்கியேல் 36வது அதிகாரத்தின் 36வது வசனம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்கிறாரா? எதற்காக இதை செய்கிறார் தெரியுமா? கர்த்தராகிய நான் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்று உங்களை சுற்றிலும் உள்ளவர்கள் அறிந்து கொள்வார்கள். இது பாழான நிலம்தான், உண்மைதான். ஆனா கர்த்தர் வந்து என் பட்சத்திலிருந்து என்னை கண்ணோக்கி இந்த பாழானதை இப்பொழுது பண்படுத்துகிறார். என்ன ஆண்டவரே, ஏற்கனவே நான் பாழாய் போயிருக்கிறேன், என்ன போய் பண்படுத்துறீங்களே, என்ன போய் இப்படி நடத்துறீங்களே ஆண்டவரே சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், எதற்காக இதை செய்யறேன் தெரியுமா? நான் மனிதன் அல்லப்பா, உலகம் தான் எரியிற தீல எண்ணெயை ஊத்தும். ஆனா நான் அப்படி அல்ல. நான் செய்வது இப்பொழுது உனக்கு புரியாது, நான் செய்வது இப்பொழுது உனக்கு சற்று வேதனையா இருக்கலாம், நான் நடத்துவது இப்பொழுது உனக்கு சற்று கடினமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு யார் யார் உன்னை செல்லா காசுன்னு சொன்னாங்களோ, யார் யார் உன்னை அற்பமா பார்த்தாங்களோ, யார் யார் உனக்கு குழி தோண்டினாங்களோ, யார் யார் உனக்கு விரோதமாய் பொய்யான குற்றச்சாட்டு வைத்தார்களோ, அத்தனை பேர் சொல்ல போறாங்க, நேற்று இந்த நிலம் பாழா இருந்தது, இன்று பயிர் நிலமாய் இருக்கிறது. ஆமென். சொல்லிவிட்டு சொல்லுகிற, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். இது யாரோ சொன்ன வார்த்தை இல்லை, அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. சொல்லுங்க, அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லை,
அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. கைகளை உயர்த்தி, வாக்கை தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள். ஓ, வாக்கை தந்தவர் ஜீசஸ், ஏமாற்றங்கள். ஆமென், ஆமென், ஆமென். பாழானதை பயிர் நிலமாக்குறதற்காக அவர் பண்படுத்துகிறார். நல்ல கவனமா கேளுங்க. இதுதான் யோசேப்பை குறித்து 105வது சங்கீதம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்போ புடமிடுகிற ப்ராசஸ் என்பது கடைசி வர கிடையாது, வசனம் நிறைவேறது வர, வசனம் நிறைவேறது வர. அப்போ இப்படிப்பட்ட வழிகளினூடாய் தேவன் நடத்துகிறது. நமக்காய் ஆயத்தம் பண்ணின வழிகளிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துவதற்கு. ஏன் இந்த வழி? எதனால இந்த வழி? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அவர் பண்படுத்துகிறார். வார்த்தை நிறைவேறுகிறது. புடமிடுதல் அதிகரிக்கும் போது புரிந்து கொள்ளுங்கள், வார்த்தை நிறைவேறும் காலம் சமீபிக்கிறது. புடமிடுதல் வலி சில நேரத்தில் அதிகரிக்கும் போது புரிந்து கொள்ளுங்கள், வார்த்தை நிறைவேறும் காலம் சமீபிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பாழானதை பயிர் நிலமாக்க அவர் பண்படுத்துகிறார். பட்சத்திலிருந்து கண்ணோக்குகிறார். நாம தாங்க நிலம். நம்முடைய வாழ்க்கை தான் கர்த்தர் கைப்படும் போது, கர்த்தர் கண்ணோக்கும் போது பயிர் நிலமாய் மாறும். நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியை பார்த்தார். அதை சிருஷ்டித்தார், அதை ஒழுங்காக்கினார், அதை நிரப்பினார். நிரப்பி என்ன செய்தார்? அது நடுவிலே அழகான ஒரு தோட்டத்தை வைத்தார். அந்த தோட்டத்தின் பெயர் தான் ஏதேன். ஏதேன் என்கிற தோட்டத்தை வைத்து அதற்குள்ளே தம்முடைய சாயலால் ஒரு மனிதனை சிருஷ்டித்தார். அவன் பெயர்தான் ஆதாம். முதல் மனிதன், ஆதி மனிதன். மனிதனை சிருஷ்டித்து கர்த்தர் தோட்டத்துக்குள்ளே வைத்து விட்டு அவங்கிட்ட சொன்ன முதல் காரியம், இதை நீ பண்படுத்தணும், இதை நீ பாதுகாக்கணும், இந்த தோட்டத்தை நீ பண்படுத்தணும். இது மற்ற தோட்டம் போல இல்லை, இது ஏதேன் தோட்டம். தேவன் வந்து உலாவுகிற தோட்டம், நதி புறப்படுகிற தோட்டம், பொன்னை விளைவிக்கிற, விருட்சங்களை விளைவிக்கிற, நல்ல நற்கனிகளை விளைவிக்க பண்ணுகிற நதிகள் புறப்படுகிற தோட்டம். அருமையான தோட்டம், இனிமையான தோட்டம். இந்த தோட்டத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், இந்த தோட்டத்தின் நடுவில் உன்னை வைக்கிறேன். ஆனா அதாமே, இதை நீ பண்படுத்தணும், இதை நீ பாதுகாக்கணும் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கலாம், இந்த கனியை மட்டும் நீ தொடக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொல்றார். அடுத்து ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்து ஆதாமுக்கு முன்பாக கொண்டு விடுகிறார். ஆமென். ஆதாம் சொல்லுகிறான், கர்த்தர் இவளை எலும்பிலிருந்து எடுத்தபடியால் கர்த்தர் எனக்கு ஏற்ற துணை உண்டாக்கினார் என்று சொல்லி அவளுக்கு ஏவாள் என்று பெயரிடுகிறான். நல்ல கவனமா கேட்கணும். அவ தோட்டத்துக்குள்ளே கர்த்தர் இவர்களை வைக்கிறார், ஆதாமை வைக்கிறார், கண்காணியாக வைக்கிறார், தோட்டத்தை பண்படுத்தும்படி வைக்கிறார். ஆனால் இந்த ஆதாமும் ஏவாளும் விருட்சத்தை புசிக்கிறதுல தான் கவனம் செலுத்தினாங்களே தவிர பண்படுத்துறதுல கோட்டையை விட்டுட்டாங்க. அதனுடைய ரிசல்ட் என்ன? பிசாசானவன் சர்ப்பத்தின் வாயிலாக ஏதேனுக்குள்ள என்றாகிறான். ஏதேனுக்குள்ள என்றாகிறான். நல்ல கவனமா கேளுங்க. ஏதேனுக்குள்ள என்றாகி இவர்களுக்கு கொடுத்த பிரதான வேலை என்ன? இதை பண்படுத்தணும், இதை பாதுகாக்கணும். ஆனா பிசாசு இவங்க கிட்ட வச்ச மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பழத்தை புசிக்கலாமா புசிக்க கூடாதா, இந்த பழத்தை புசிக்கலாமா புசிக்க கூடாதா, உன்னை என்ன பர்பஸுக்காக இந்த ஏதேன்ல வைத்திருக்கிறார், அந்த பர்பஸை விட்டு இந்த பிசாசு இவர்களை திசை திருப்புகிறான். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் நம்மை ரட்சித்தது பூமியிலே நன்மைகளை அனுபவிப்பதற்காக மாத்திரமல்ல. அவர் நம்மை தெரிந்தெடுத்து ரட்சித்திருக்கிறார் என்றால் நம்மை கொண்டு அல்லது நாம் செய்யும்படி சில நோக்கங்களை, திட்டங்களை தேவன் இந்த பூமியில வைத்திருக்கிறார்.
இந்த பிசாசினுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த திட்டத்தை விட்டு இவனை திசை திருப்பி, இதை பறிக்கலாமா பறிக்க கூடாதா, இந்த 5 சென்ட் வாங்கலாமா வாங்க கூடாதா, அல்லது அங்க போய் இதை வாங்குவோமா அதை வாங்க கூடாதா, இப்படி நன்மைகளுக்கு மேல மட்டும் போக்கஸ திசை திருப்ப விடுகிறான். உன்னை தோட்டத்துல வச்சிருக்கிறது பழத்தை பறித்து புசிப்பதற்காக மாத்திரமல்ல. இந்த பூமியில தேவனை வாழ வைத்திருப்பது அவர் தருகிற ஆசீர்வாதங்களை மட்டும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காருவதற்கல்ல. ஆண்டவர் நீ செய்யும்படி, உன்னை கொண்டு செய்விக்கும்படி சில திட்டங்களை, சில தீர்மானங்களை, சில நோக்கங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஆமென். பிசாசினுடைய தந்திரம் என்ன தெரியுமா? சிந்தையில பண்படுத்தணும், பாதுகாக்கணும் என்கிற அந்த எண்ணத்தை இந்த மனிதர்களை விட்டு அப்புறப்பட்டு போக நன்மைகள் எல்லாம் பிரதானமா காண்பிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ மனசுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சில சொல்லுவாங்களே, எனக்கு ஒரே ஒரு விருப்பம் தான், என்ன, எப்படியாவது 2 சென்ட் இடத்த வாங்கிடணும், எப்படியாவது 5 சென்ட் இடத்த வாங்கிடணும், எப்படியாவது ஒரு வீடை கட்டிடணும். எண்ணத்தை மாத்துறானா? வீடு கர்த்தர் தருவாருங்க. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் அவர் ஏற்படுத்தி தருவார். ஆமென். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொந்த வீட்டை தருவார். இந்த தோட்டத்தில் உள்ள அத்தனை விருட்சங்களையும் நீங்க புசிக்கலாம். இது தேவன் தந்த ஆசீர்வாதம். ஆனா உன்னுடைய திட்டத்தை நீ மாத்திராத. புசிக்கிறதுக்காக உன்னை என்ன பர்பஸுக்காக இந்த பூமியில வைத்திருக்கிறாரோ அந்த பர்பஸை விட்டு மாறிடாத. இதை நீ பண்படுத்தணும், இதை நீ பாதுகாக்கணும். நன்மையை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எந்த வழியா பிசாசானவன் உள்ளே வருவான்னு தெரியாது. பிசாசு உள்ள என்றாகும் போது அவன் 2 கொம்பை வச்சுட்டு கண்ணெல்லாம் தள்ளிட்டு நாக்கெல்லாம் தள்ளிட்டு வரமாட்டான். இனிமையாதான் பேசுவான், இன்பமாய் தான் பேசுவான். அது உறவுகளின் வழியாய் கூட வரலாம். யூதாசுக்குள்ள பிசாசு புகுந்தான்ல, 3 வருஷம் கூட இருந்தவன், யார் மூலமானாலும் வரலாம். யார் அவனுக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவர்களை ஏஜெண்டா பயன்படுத்துவான். இதுதான் பிசாசின் தந்திரம். எனவே தான் ஒவ்வொருத்தங்க பேசும்போதும் ஒருத்தங்க பழகும் போது நல்ல கவனமா கேளுங்க. தேவ திட்டத்தை விட்டு நம்மை திசை திருப்பும்படி யார் வந்து பேசினாலும் பழகினாலும் அலர்ட் ஆயிரணும். அதுக்காக அவங்கள உடனே அப்பாலே போ சாத்தானன்னு சொல்லி தள்ளிவிடக்கூடாது. நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கிடையாது. தேவ திட்டத்தை விட்டு திசை திருப்பும்படிக்கு நன்மையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, அங்க பாரு, அந்த இடத்தை போய் வாங்கு, இங்க பாரு, இதை பாரு, இப்படி நன்மையை விட்டு நன்மையை மட்டும் நம்முடைய ஃபோக்கஸை நன்மையை நோக்கி மட்டும் திசை திருப்புகிறானே என்றால் சம்திங் ராங். இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் 24 மணி நேரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறா. அந்த 24 மணி நேரத்தில் 24 மணி நேரம் சாப்பிட்றதுக்கல்ல தேவன் நமக்கு கொடுத்தது, சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வேலையை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வேலை வரும்போது நமக்கு என்ன உண்டாகும்? அந்த வேலை வரும்போது என்ன உண்டாகும்? பசி. நீங்க சொல்றீங்கன்னு நான் விசுவாசித்து நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த வேலை வரும்போது சிலருக்கு பசியே இருக்காது தெரியுமா? ஏன்னா கேப் விடாம, அப்படிப்பட்டவங்களுக்கு பசி இருக்காது. சில சொல்லுவாங்க, எங்களுக்கு பசி வரவே மாட்டேங்குது. காலையில் என்ன சாப்பிட்டேன்? ஒரு குழல் புட்டு சாப்பிட்டேன். உனக்கு பசியே வராது. அதாவது இது எதுக்கு இதை சொல்றேன்னா சரியா புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை தந்திருக்கிறார். இளைப்பாறதுக்குன்னு கொஞ்சம் டைம் நம்ம ஒதுக்குறோம். அந்த நேரம் வரும்போது நம்ம அறியாமல் தூக்கம் வரும். இப்போ சிலருக்கு அப்படிப்பட்ட டைம் ஆண்டவர் தந்திருக்கிறாரா? இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த நேரம் வரும்போது நம்ம அறியாமலே தூக்கம் வரும். புசிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்க. அந்த வேலை வரும்போது நமக்கு பசிக்கும். எதுக்கு? புசிக்கிறதுக்கு. அதே போலதான் செயல்படுறதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறார். அந்த சிலர் பாருங்க, அந்த காலையில் எழும்பி அவங்க ஆக்டிவா இருப்பாங்க, சிலர் ஈவினிங் ஆக்டிவா இருப்பாங்க. அந்தந்த டைம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. எதுக்கு? ஒரு நாள்ல தந்தது 24 மணி நேரம் புசிப்பதற்கல்ல, 24 மணி நேரம் தூங்குவதற்கல்ல. அது அந்த காலத்துல அந்தந்த வேலை செய்யணும். அதே போலதான் நமக்குன்னு ஒரு ஆயுள தேவன் வைத்திருக்கிறார். நன்மைகளை அந்தந்த டைம் வரும்போது வீடு தருவாருங்க. அந்தந்த டைம் வரும்போது. இன்னைக்கு கார் வச்சிருக்கிற அநேகரை கேளுங்க. ஆமே, சிலருக்கு ஆரம்பத்திலே வசதி இருக்கு, வாங்குறது வேற. ஆனா அநேகரை கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க, முந்தி நான் சைக்கிளில் தான் வந்தேன். எப்போ நீங்கள் சைக்கிளில் வந்தீங்க? நான் தனியாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் எனக்கு ஒரு பைக் ஆண்டவர் கொடுத்தாங்க. அடுத்து 2 பிள்ளைங்க வந்து, ஒரு பிள்ளை இருக்கும்போது நாங்கள் 3 பேருமா பைக்கில் வருவோம். அடுத்து இன்னொரு பிள்ளை வந்ததுக்கப்புறம் 4 பேர் வர முடியல, ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் கர்த்தர் எங்களுக்கு ஒரு கார் கொடுத்தாங்க. தேவன் நன்மை தரமாட்டார்னு சொல்லல. இந்த தோட்டத்தில் உள்ள அத்தனை கனிகளை நீ புசிக்கலாம். ஆனா உன்னை வைத்திருப்பது புசிப்பதற்காக மட்டுமல்ல. ஆதாமே, இதை நீ பண்படுத்தவும் பாதுகாக்கவும். எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கு சொல்றேன், உங்க குடும்பத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க தான்.
உங்களை தான் பிரதிநிதியா கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம இதை கோட்டை விட்டுட்டோம். எந்த வழியா பிசாசானவன் வந்து யார் அட்டாக் பண்ணுவான்னு தெரியாது. ஆதாம் செய்ய தவறினான், ஏவாளை பிடிச்சான். ஆமாவா இல்லையா? ஆனால் ஆதாம் யாரை குற்றம் சாட்டினான் ஆண்டவரிடத்துல? நீர் எனக்கு தந்த மனைவி அவதான் பழத்தை பறிச்சு கொடுத்தா. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் வந்து யார்கிட்ட கேட்டார்? ஆதாம்கிட்ட தான் கேட்டார். ஏன்? ஆதாமே, நீ செய்ய வேண்டிய விஷயத்தை ஒழுங்கா செஞ்சிருந்தா ஏவாளை வந்து பிசாசான நோடி இருப்பானா? வந்து பேசி வஞ்சித்திருப்பானா? இல்லை. எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், நம்ம கொஞ்சம் அசதியா இருந்தா போதும், யாரை வந்து பிசாசு அட்டாக் பண்ணுவான்னு தெரியாது. பிள்ளைகளுக்காக நான் போன மாதம் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணிட்டேனே, இந்த மாதம் வேண்டாம், நேற்று தான் ஜெபம் பண்ணிட்டேன், எப்போ எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். இந்த நாட்கள் அதிகமாக ஜாக்கிரதைப்பட வேண்டும். ஆமாம், இந்த பிசாசு ஏதேனுக்குள்ள என்ட்ரானதும், நான் எடுத்து இன்னும் செய்திக்குள்ளே நான் இன்னும் போகலை, எனவே தான் நான் வேகமாக சொல்லிட்டு இருக்கிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. எப்போ உள்ள என்றானோ அதுக்கப்புறம் ஏவாள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை எப்படி பார்த்தா தெரியுமா? பைபிள் சொல்லுது, ஆதியாகமம் 2:6 அந்த விருட்சம் இச்சிக்கப்படத்தக்கதா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த விருட்சம் அங்கதான் இருந்துச்சு. ஆனா ஏவாள் கண்கள் அதை இச்சிக்கவில்லை. ஆனா எப்போ பிசாசு உள்ள என்ட்ராயிட்டானோ அதன் பிறகு ஏவாள் கண்கள் அதை இச்சிக்கிறது. வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுத் தருகிறது. இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அவள் பார்க்கிறாள், அந்த விருட்சம் அவள் இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தது. இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அந்த பாவம் அவளில் வெளிப்பட்டதுனால தான் பழத்தை பறித்தாள். பாவம்னா என்னங்க? அநீதி, எல்லாமே பாவம். என்னங்க அநீதி? தேவன் செய் என்று சொல்வதை செய்யாதிருப்பதும், தேவன் செய்யாதே என்று சொல்வதை செய்வதும் அநீதி. ஆமென். அநீதி எல்லாமே பாவம். இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய் என்று. அவர்கள் அதை புசித்தார்கள், தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ஆமென். தோட்டத்தை விட்டு வெளியேறினார்கள். ஏதேனை போல வாழ வேண்டிய ஆதாம் இப்பொழுது பாழாய் போய்விட்டான். இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை வனாந்தரமாயிற்று. இனி நான் சொல்லுகிற வார்த்தைகளை நன்றாய் காது கொடுத்து கேளுங்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதோட போ, ஆண்டவர் அந்த இடத்துல சபிக்கல, நீ மண்ணிலிருந்து எடுத்துல நீ மண்ணா போ, அப்படி சபிக்கல. மாறாக பிசாசை சபித்தார். பிசாசை சபித்து விட்டு உடனே அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை தெரியுமா சொன்னார்? ஆமென். உன் வித்துக்கும், ஆமென், ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமென். முந்தின ஆதாமின் நம்பிக்கை முழுவதும் அற்று போன இடத்துல ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அந்த இடத்துல அறிமுகப்படுத்துகிறார். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். முந்தின ஆதாமால் எல்லா மனிதர்களும் பாவம் செய்தவர்களாகி பாவத்துக்குள்ளாகி தேவ மகிமை அற்றவர்களானார்கள். முந்தின ஆதாமால் ஏதேன் வனாந்தரமாயிற்று. முந்தின ஆதாமால் இந்த நிலம் பாழாய் போனது. முந்தின ஆதாமால் ஏதேன் வனாந்தரமாயிற்று, உண்மைதான். ஆனால் அதிலும் பெரிய உண்மை, பிந்தின ஆதாமால் இந்த வனாந்தரம் ஏதேனாய் மாறினது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. பிந்தின ஆதாமால் என் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஏதேனிலிருந்து நதி புறப்பட்டு நாலா திசையிலும் போகுமா? ஆண்டவர் சொன்னார். வந்தா இந்த பூமியில அவரை குறித்து ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனங்களில் ஒன்று என்ன தெரியுமா? ஏசாயா 51:3 கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் உன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதின் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதின் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் மாற்றுவார். கரங்களை உயர்த்தி ஆமென். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமென். பாழானதை பயிர் நிலமாக்குவேன். முந்தின ஆதாம் கர்த்தர் உருவாக்கி வைத்தார். முந்தின ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டவன், பிந்தின ஆதாம் அனுப்பப்பட்டவர்.
ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்தார் என்ன சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 வருஷம் ஆச்சு. இயேசுக்கு வயசு என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? 2000 இல்ல. யோவான் தெளிவா எழுதி இருக்கிறார், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார்னு எழுதல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். வந்தார்னா அவர் எங்க இருந்து வந்தார்? அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. சிருஷ்டிக்கப்பட்டவனை நம்பி தோட்டத்தை கொடுத்தார். ஆமென். அவன் அதை பண்படுத்த தவறினான், வஞ்சிக்கப்பட்டான், தோட்டம் பாழாய் போய்விட்டது, வாழ்க்கை பாழாய் போய்விட்டது. ஆண்டவர் பார்த்தார், இனி இந்த தோட்டத்தை எல்லாம், எனக்கு அருமையான நிலங்களை எல்லாம் நான் இனி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் கையில் நான் இனி கொடுக்க மாட்டேன். இனி நான் ஆமென், பிதாவாகிய தேவனுடைய நம்பிக்கைக்குரியவர் ஒரே ஒருத்தர் தான். யார் தெரியுமா? அவருடைய வலது பாரசத்தில் இருக்கிற உடாராபா சந்தராலா ராகாபா. எனவே தான் ஆமென். பாருங்க, பொதுவாக பாருங்க, நல்ல கவனிங்க. ஒரு பொருள் வாங்குறோன்னு வைங்களேன், வீட்டுக்கு ஒரு திங்ஸ், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோன்னு வைங்களேன். ஒரு புருஷனை மனைவியும் நேராக உள்ளே போகிறாங்க, அல்லது பெற்றோரும் பிள்ளைங்களும் போகிறாங்க. பார்த்தோன்னா எல்லாரும் ஒருமித்து ஏகமானதோடு ஒரே டெசிஷன், இதை வாங்குவோம். அப்படியா? இல்லை. புருஷன் இதை காட்டினா மனைவி இல்லை அதை விட இது நல்லா இருக்கும், உங்களுக்கு என்ன தெரியும்? அடுத்து பிள்ளைங்க, அப்பா அது நீங்கள் இன்னும் பழைய காலத்திலே இருக்கிறீங்கப்பா, அம்மா நீங்கள் இன்னும் 2ஆம் உலக பொருளே இருக்கிறீங்கம்மா, இப்பெல்லாம் மாடர்ன் இதுமா. 1000 கருத்து வேறுபாடுகள் ஒரே குடும்பத்துக்குள்ள வரும். ஆனா பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பும் போது அந்த இடத்துல சொன்னாரா? இல்லை நான் போக மாட்டேன் சொன்னாரா? இல்லை. அதுதான் இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஆமென். பிசாசாலை ஆதி மனிதன் பாழாக்கப்பட்ட போது, வஞ்சிக்கப்பட்ட போது, பிதாவாகிய தேவன் இப்படி குமாரனை பார்த்திருப்பார். பார்த்ததும் குமாரன் ஆகிய கிறிஸ்து சிரிச்சிட்டு ரெடியாக இருப்பார். ஆமென். அதைதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா அவர் என்னை தனியே இருக்க விட மாட்டார். என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், பிசாசால் வஞ்சிக்கப்பட்டு மனுகுலத்தின் நம்பிக்கை முழுவதும் அற்று போன இடத்துலதான் ஆமே ஆமே அந்த நம்பிக்கையை துளிர்விட பண்ண என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அவரை சொந்தமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்போ அவர் என்ன செய்கிறார்? அவர் இந்த நிலத்தை வாங்குகிறார், பண்படுத்தி விதைக்கிறார். இதற்காக கர்த்தர் செய்கிற 5 காரியங்களை நான் இந்த வேளையில் உங்கள் மத்தியிலே சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு 13வது அதிகாரத்தின் 44வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நாம தாங்க நிலம். ஓகே. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இனி கவனிங்க, கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து கண்ணோக்கி நம்மை பண்படுத்தி நம்மை விதைக்க அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அந்த மனுஷன் அதை கண்டு அவர் செய்த முதல் விஷயம் என்ன தெரியுமா? அவர் இந்த நிலத்தை பார்த்தார். அவருடைய பார்வையின் விசேஷம் என்ன தெரியுமா? சாமுவேல்ட்ட சொன்னார், நான் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்க மாட்டேன். மனுஷன் பார்க்கிறபடி அவர் பார்த்திருப்பாரே, ஆனால் நம்மை விட ஆரோக்கியமானவர்களையும் நம்மை விட திறமையானவர்களையும் நம்மை விட அழகானவர்களையுமே அவர் தெரிந்தெடுத்திருப்பார். ஆண்டவர் சொன்னார், உவமை சொல்லும்போது சொன்னார், அந்த நிலத்தில்
அவர் எதை பார்த்தாரா? அதற்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை பார்த்தார். நாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவர்கள். இந்த சரீரம் மண்ணான சரீரம். எனவேதான் 103வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நாம் மண் என்று அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஆனால் இதற்குள்ளே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் தான் ஆத்துமா. ஆத்துமா. மனிதன் எப்படி மதிப்பிடுகிறான் என்றால், இந்த மண் நிலத்தை பார்த்து மதிப்பிடுகிறான். மனிதனுடைய மதிப்பிடுதல் வேற, தேவனுடைய மதிப்பிடுதல் வேற. மனிதன் எப்படி மதிப்பிடுகிறான்? நிலத்தை வைத்து, நிலத்தினுடைய குவாலிட்டியை வைத்து. ஆனால் இங்கே பரலோக ராஜ்யத்தினுடைய பார்வை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் நிலத்தை குறித்த சந்தோஷம் அல்ல, அதற்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை பார்க்கிறார். எனவேதான் நல்ல கவனமா கேளுங்க, நம்மை தேவன் எவ்வளவு விலையேற பெற்றவரை பார்க்கிறார் என்பதின் அடையாளம் தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று. என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாய் என்னத்தை கொடுப்பான்? உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமா நஷ்டமானால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? ஆண்டவருடைய பார்வை என்ன தெரியுமா? உலகம் நம்மை அற்பம், கொஞ்சம் பலவீனமா இருந்தோன்னு வைங்களேன், நம்ம கூட 10 பேர் ஓடுறாங்கங்க, நம்மளால நிக்க கூட முடியலன்னா அந்த 10ல ஒரு 5 பேராவது நம்மளை பார்த்து சிரிப்பாங்க இல்ல? 10 பேர்ல 5 பேராவது நம்ம பார்த்து சிரிப்பாங்க. மீதி 4 பேரும் நம்ம ரிலேட்டிவா இருப்பாங்க, அல்லது நம்ம கூட பிறந்தவங்களா இருப்பாங்க. அதனால வேற வழி இல்லாம உள்ள சிரிச்சுட்டு வெளியே 5 பேர் சிரிப்பாங்க, 5 பேர் முறுமுறுப்பாங்க. அது நம்ம வீட்டிலேயே நம்மளே செய்வோம். என்ன, நம்ம சீக்கிரம் கிளம்பிடுவோம், சில ஸ்லோவா ஒன்னால நம்முடைய வேகத்துக்கு நம்ம கூட இருக்கிறவங்க ஒருவேளை ஈடு கொடுக்க முடியாம இருக்கலாம். ஏன்? பலவீனம். இதனால எத்தனை முறை அற்பமாய் எண்ணப்பட்டோம், பார்க்கப்பட்டோம். உண்மையிலே தேவன் நம்மை அற்பமாய் நம்முடைய சரீர தோற்றத்தை வைத்தும் நம்முடைய நிலைமையை வைத்தும் தேவன் பார்த்திருப்பார்னா, ஆனா வேதம் சொல்லுகிறது நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு. பவுல் சொல்றாரு, நாங்க மண்பாண்டம் தான். எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க, இவ்வளவு பிரச்சனை மத்தியில் நீ எப்படி இருக்கிற? நான் மண்பாண்டம் தான். ஆனா இந்த மண்பாண்டம் இருக்கிறதுக்கு காரணம், இதற்குள்ளே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. இன்னைக்கு நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் இருக்க காரணம் என்ன தெரியுமா? ஆமென். அவருடைய பார்வை நம்ம எப்படி பார்த்தது? தாவீது சொல்லுகிறார், நீர் உமது அடியேனை அறிவீர், என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்து யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த வலது கரத்தை உயர்த்தி ஆமென். யாரும் ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாலே. Thank you Holy Spirit. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய பார்வை எல்லாவற்றையும் முன்னதாகவே பார்க்கிறார். ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. பவுலை குறித்து அனனியாவிட்ட பேசும்போது அனனியா சொல்றான், பவுலை குறித்து அவன் பொல்லாங்கனப்பா. ஆண்டவர் சொல்றான், இல்ல, அவன் நாமத்தின் நிமித்தம் நாளைக்கு நிறைய பாடுபட போகிறான், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆண்டவருக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை பார்த்ததுனாலதான் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நம்மை தண்டிக்காமல் அவர் பொறுமையா இருந்து கிருபையாய் நம்மை ரட்சித்தார். ஏன்னா இந்த புதையலை, இந்த பொக்கிஷத்தை அவர் இழந்து போக விரும்பவில்லை. தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பினுடைய அந்த வேல்யூவை நம்ம அறிந்து கொள்ளணும். ஆமென். இதுக்குள்ள ஒரு ஆத்துமான் உண்டு என்பதே நமக்கு எப்போ தெரியுங்க? நம்ம ரட்சிக்கப்பட்டவரை தானே தெரியும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நமக்கு எனக்குள்ள அப்படி ஒரு ஆத்துமான் ஒரு இருக்கு, அது அப்படி இருக்கு, அப்படி ஒரு ஐட்டம் இருக்குன்னு நமக்கு எப்போ தெரியும்?
அநேகரை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நெருக்கத்துல சில சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? செத்துடலாம் போல இருக்கு, ஏன் இப்போ சாக வேண்டியதானே? இல்லை, செத்ததுக்கு அப்புறம் இந்த ஆத்மா எங்க போ? உலகத்தானுக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்குள்ள வித்தியாசம் இதுதான். மற்றவங்க சூசைட் பண்ண மாதிரி ஒரு தேவனை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைய சூசைட் பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னா அவங்களுக்கு தெரியும் இதை விட வேதனை. ஏன்னா அவங்க உள்ள பொக்கிஷம் இருக்கு, உள்ள பொக்கிஷம் இருக்கு. சிலர் பார்த்துருக்கீங்களா? பெரிய சூட்கேஸ் எல்லாம் ட்ரெயினில் போகும்போது பெரிய சூட்கேஸ் எல்லாம் மேலே போடுவாங்க, சீட்டுக்கு கீழே போடுவாங்க. ஆனால் ஒரு மஞ்ச பையை மட்டும் கை கடையில் வச்சிருப்பாங்க. சூட்கேஸுக்கு விலை 3000 இருந்தால் மஞ்ச பைக்கு விலை எவ்வளோ? 3 ரூபாய். ஆனால் ஏங்க 3000 ரூபாய் பெட்டியை மேலே தூக்கி போடுறீங்க, மஞ்ச பையை மட்டும் கையில் வச்சிருக்கீங்களா? அதுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு. இந்த மண் பாண்டத்துக்கு விலை இல்லை, ஆனால் அவர் மீட்ட ஆத்துமா உள்ள இருக்கு. அதனால சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கையில் வச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. தூக்கி எறியப்பட்ட இந்த பொக்கிஷத்தை உலகம் பார்க்கல, அதனால தூக்கி போட்டுச்சு. இந்த பொக்கிஷத்தை அவர் பார்த்தார், அவருடைய கண்கள் கண்டது, எனவே தூக்கி கையில வச்சிருக்கிறார். தூக்கி எறியப்பட்ட ஜீசஸ் ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாலே உயிர் வாழ்கின்றேன். அழகான அவன் முதல்ல அவர் என்ன செய்தார்? கண்டார். பாருங்கள், லூக்கா 13வது அதிகாரத்தின் 29வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா 13வது அதிகாரம் 29வது வசனம். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். தேவன் எல்லாவற்றையும் முன்னதாக காண்கிறவர். இன்னைக்கு நாம் இங்க கூடி இருக்கிறத தான் இங்கே இயேசு சொல்றார். கிழக்கிலும் மேற்கிலும், அதாவது என்ன அர்த்தம்? திக்கற்று கிடந்தவர்களை போல இருந்தோம். திக்கட்டுன்னா திசை எதுன்னு தெரியாம இருந்தோம். ஆண்டவர் ஒரு டைரக்ஷனை மட்டும் சொல்லியிருப்பார்னா, சப்போஸ் நம்ம அந்த டைரக்ஷன்ல இல்லைன்னா, இந்த பொக்கிஷம் எங்கெங்க இருக்குதோ ஆண்டவர் சொல்றார், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். நல்ல கவனமா கேளுங்க. பிசாசானவன் அல்ல பல பிரச்சனைகளால் அலைக்கழிக்கப்பட்டு நீங்கள் திசை மாறி போய் கிடந்தாலும் அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நாம வந்தவரை கண்டடையவில்லை, அவர் வந்து என்னை கண்டுபிடித்தார்னு சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் முன்னதாக பார்க்கிறவர். அவர் வந்து முதல்ல கண்டார். இரண்டாவது என்ன செய்தார்? அந்த மத்தேயு 13:44 ஒரு விசை கூட வாசியுங்கள். அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்தார்? இரண்டாவது மறைச்சு வச்சார். நல்ல அடுத்து நீங்க கவனிச்சீங்கன்னா அதுக்கு அப்புறமா தான் போய் அதுக்கான கிரயம் கொடுக்கப்படுகிறது. இனி நான் சொல்ற வார்த்தையை நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம சொல்லுவோம், அவர் என்னை கண்மலை வெடிப்பில் வைத்தார், கரத்தின் நிழலினால் மறைத்தார், கூடார மறைவில் வைத்தார். ஓகே, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் இப்ப சொல்றது, நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சந்தித்த பிரச்சனைகளை பாருங்க. இப்ப நான் ஓப்பனா கேட்கிறேன், நீங்க சொல்லணும். நீங்க ஒரு காலத்துல ஒரு சூழலில் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ஓகே, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அநேக மரண கண்ணிகள் வந்துச்சு. அப்படி சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கருத்தை வைத்துங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மரண விளிம்புல இருந்து நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படி சொல்றவங்க நல்ல கை தூக்கணும். ஓகே, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்துச்சு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணம் வந்துச்சு. ஆக்சிடென்ட் கொஞ்சம்னா கண்ணிமைக்கு நேரத்துல என்ன தூக்கியிருப்பாங்க. ஆனா நான் தப்புனேன். ரீசன் என்ன தெரியுமா?
இந்த பொக்கிஷத்தை அவர் ஏற்கனவே பார்த்துட்டார். எனவே கர்த்தர் மறைத்து வைத்தார். நான் இந்த வார்த்தையை தியானித்து எழுதும் போது என் கண்களில் என்னை அறியாமல் கண்ணீர் வர ஆரம்பித்தது. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாக என்னுடைய அனுபவத்தை திரும்பி பார்த்தேன். எப்பவோ இல்லாமல் போயிருந்திருக்க வேண்டியவன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் அக்கிரமத்தை கவனித்து இருப்பீரானால் யார் நிலை நிற்பார் ஆண்டவரே. ஆண்டவர் பொறுமையா இருந்த ரீசன் என்ன தெரியுமா? இந்த பொக்கிஷத்தை பார்த்துட்டார். இந்த பொக்கிஷத்தை பார்த்துட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அநேகர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனங்கள்ல ஒண்ணுன்னு தெரியுமா? 2000 வருஷத்துல யார் வருவா? இயேசு வருவார்னு சொன்னாங்க. அது நடக்காததும் எல்லாரும் அவங்க போய் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் அதை அப்படி சொல்லவே மாட்டேன். 2000 வருஷத்துல இயேசு வந்திருந்தா இங்க இருக்கிற எத்தனை பேர் போயிருந்திருப்பீங்க? சத்தியமா நான் போயிருந்திருக்க மாட்டேன். அவன் என்ன கேட்டா சொல்லுவேன், எனக்காக அவர் அன்னைக்கு வரல. ஏன்னா இந்த பொக்கிஷத்தை அவர் இழக்க விரும்பல. அதனால அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்னை மறைத்து வைத்தார். மறைத்து வைத்தார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. மீகா சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ஓகே, அவர் என்ன செய்தார்? அவர் எனக்காக வழக்காடினார். அதாவது இந்த பொக்கிஷத்தை அவர் இழக்க விரும்பல. இந்த பொக்கிஷத்தை அவர் இழக்க விரும்பல. சில பழைய வீடுகள்லாம் இடிப்பாங்க பாருங்க. மொத்தமா ஜேசிபியை விட்டு இடிக்க சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க நடுவுல நிப்பாங்க. எதுக்கு நிப்பாங்க? இவங்களுக்கு சில விலையேறப்பட்ட சில பழைய பொருட்கள் இருக்கும், அது ஒவ்வொன்றா எடுப்பாங்க. ஹே, இதை எதுக்கு எடுக்கிறீங்க? அதான் புதிய வீடு கட்டுறீங்களே. இது எவ்வளவு விலை கொடுத்தாலும் கிடைக்காது. அதை இழக்க அவங்க விரும்பல. எவ்வளோ சூழ்நிலையில நாம் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டோம். தேவன் பொறுமையா, அதான் அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தாராம். தேவனுடைய அன்புக்கு ஈடாய் ஒண்ணுமே கிடையாது. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார். காணாதவர் போல இருந்தார். ஏன் தெரியுமா? அவர் இதுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை பார்த்துட்டார். வந்து அதை கண்டு அதை மறைத்து. நல்ல கவனமா கேளுங்க. இஸ்ரவேல்ல தேவன் நீதியை சரிக்கட்ட எழுந்தருளினார். எகிப்துல நீதியை சரிக்கட்ட எழுந்தருளின போது இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. தம்முடைய சொந்த சம்பத்தாய் அதை பார்க்கிறார். ஆமென். அப்ப நீதியை சரிக்கட்ட வருகிற சங்கார தூதனுடைய வேலை என்ன? எல்லா வீட்டில் இருக்கிற முதல் பலனை அடிக்கணும். சங்கார தூதர்கள் பணிவிடை ஆவிகள். அவங்களுக்கு இந்த இரக்கம் இதெல்லாம் கிடையாது. அங்க என்ன கண்டிஷன் வருது, என்ன ஆர்டர் வருதோ அதை நிறைவேற்றுவாங்க. என்ன கட்டளை பிறப்பிக்கப்படுது அதை செய்வாங்க. அந்த இடத்துல வந்து ஹாய் தூதன் இப்படிலாம் சொன்ன வேலைக்கு ஆகாது. வெட்டுனா வெட்டிட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் தூதருடைய வேலை. அதனாலதான் கர்த்தர் வழியிலெல்லாம் காக்கிறதுக்கு தூதர்களை அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும். எனவே தான் பாருங்க, எனவே தான் தாவீது ஒரு தப்பு பண்ணுவார். ஜனங்களை நம்பர் எடுக்க ஆரம்பிச்சிருவார். தப்பு பண்ணதும் ஆண்டவர் கோபம் வந்துடும். கோபம் வந்ததும் ஒரு தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறான். உருவின பட்டயத்தோடு எப்படியும் அடி கன்ஃபார்ம் ஆயிட்டு தாவீது நினைச்சார், அடி கன்ஃபார்ம் ஆயிட்டு. உடனே தாவீது அழகான ஒரு ஜெபம் பண்ணுவார் பாருங்க. என்ன ஜெபம் பண்ணுவார்? கர்த்தருடைய கையில் விழுவேனாக, கர்த்தருடைய கையில் விழுவேனாக. என்ன அர்த்தம்? ஆண்டவரை அடிக்கணும்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க அடிங்க ஆண்டவரே, தூதனை அடிக்க விடாதீங்க. ஏன்? தூதன் அடிக்க விட்டா கண்டிப்பா அடிச்சுட்டு போயிடுவான். ஆனா நீங்க அடிங்க ஆண்டவரே. ஏன் நீங்க அடிங்க சொன்ன? ஏன்னா உங்களுடைய இரக்கம் அனாதியா இருக்குப்பா. நீங்க அடிக்க கை வாங்கினாலும் நீங்க ஒரு செகண்ட் யோசிப்பீங்கப்பா. நீங்க என்ன அடிக்க மாட்டீங்கப்பா, என்ன அணைப்பீங்கப்பா. நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. அதாவது தேவன் நம்ம எவ்வளவு விலையேற பெற்றவர்களாய் பார்க்கிற இந்த வேல்யூ, நம்முடைய வேல்யூவை நம்ம அறிந்து கொள்ளணும். சும்மா இல்ல உன்னை பண்படுத்துறது. முட்கள் நிறைந்த இடத்துல யாரும் விதைக்க மாட்டாங்க. தரிசு நிலத்தை தான் பண்படுத்துவாங்க. நல்ல இந்த நிலத்துல விதைத்தால், இந்த இடத்துல விதைத்தால் இது பலன் கொடுக்கும் தெரிஞ்ச நிலத்தை மட்டும் தான் பண்படுத்துவாங்க. 1000 பேர், கோடி பேர், லட்சம் பேர் வாழுகிற இந்த பூமியில ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் தேவன் தெரிந்தெடுத்தது வேற ஆள் இல்லாததுனால அல்ல, ஒன்னு அவருக்கு வேணுங்கிறதுக்காக.
ஆமென். அவர் பார்த்தார், மறைத்து வைக்கிறார். எத்தனை சோதனைகள், பாடுங்க, வேதனையின் பாதைகள். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. வேதனையின் பாதைகள், இறங்கி வந்து என்னை மறைத்து, ஆமென் ஆண்டவரே, நான் உண்டு என்றீரே. உன் தகப்பனான், உன் தகப்பனான் என்றீரே. ஆயிரம் நாவு இருந்தாலும், ஆயிரம் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவே. ஆமென். அவர் மறைத்து வைத்தார், வேளை வரும்போது ரட்சித்தார். ஆமென். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு மட்டும் தாயின் கருவில் தோன்றினதிலிருந்து தான் தாவீது சொல்கிறார், நான் தாயின் கருவில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். அவர் என்னை கண்டார், என்னை மறைத்தார். மூன்றாவது என்ன செய்தார்? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்கள். மத்தேயு 13:44. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை குறித்து சந்தோஷப்பட்டார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வேற வழி இல்லாம வரல. பிதா கட்டாயப்படுத்தினால் சரி சொல்லிட்டாரு செய்தாகும், அப்படி வரல. அவர் அதை பற்றிய சந்தோஷத்தினால. ஆமென். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை குறித்துதான தீர்க்க தரிசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆமென். ஏசாயா 49வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். 49:6. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும், நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்பமான காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன். ஏசாயா 43:4 வாசிங்க. 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவர் இந்த பூமியில வந்து ஜீவனை விட்டார். இதுக்கு ஈடா என்ன கிடைச்சது? நான் ஜனங்களை தர்றேன். இதை குறித்த சந்தோஷம் அவருக்கு இருந்ததுனாலதான் பிதா அவரை வெறுமையாக்கினார் என்று சொல்லப்படவில்லை. தம்மை தாமே வெறுமையாக்கி அவரே தம்மை வெறுமையாக்கினார். அப்படிதான் பைபிள்ல இருக்கு, தம்மை தாமே. ஏன்னா என்னை குறித்த சந்தோஷம், உங்களை குறித்த சந்தோஷம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இதுக்காக அவர் ஐயோ வேற வழியில் இப்படி பண்ணிட்டானே, சரி என்ன பண்ண, போய் தான் ஆகணும், அப்படி இல்லை. ஒரு சந்தோஷமா இந்த பூமியில இறங்கி வந்தார். எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்தினார். பொதுவாகவே யூத குலத்தில் பிள்ளைகள்லாம் பிறக்கும்போது, இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் பிறக்கும்போது பக்கத்தில் அந்த நல்ல துதி பாடல்களை போட்டு விடுவாங்களாம். நல்ல துதி பாடல்களை போட்டு விடுவாங்க. அந்த பாட்டு சத்தம் கேட்டுட்டு தான் அந்த பிள்ளைங்க பிறக்கணும் என்பதற்காக. முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இந்த பாட்டு சிஸ்டம்லாம் வர்றதுக்கு முன்னாடி
சில கொயர் டீம் மாதிரி அந்த குழந்தை பிறக்கும் போது ஏற்படுத்தி வைத்து ஜனங்களை அந்த இங்கே ரூமில் டெலிவரி நடக்கும்போது பக்கத்து ரூம்ல இருந்து பாட்டு பாடுவாங்க, சங்கீதங்கள் எல்லாம் அப்படி பாடிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளை வந்து, ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறாராம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள். அப்போ அந்த துதியை கேட்டுட்டு தான் இவங்க வரணுமா. இயேசு கிறிஸ்து இப்பொழுது மனுஷகுமாரனாய் பிறக்க போகிறார். ஒழுங்கா அவர் பிறப்பதற்கான சரியான ஒரு இடம் கூட இல்லை. இல்லை, யோசேப்பு ஒருவேளை நினைச்சிருக்கலாம், என்ன நினைச்சிருக்கலாம், யூத குலத்தில் எல்லா பிள்ளைகள் பிறக்கும் போது பாட்டு சத்தம் கேட்டுட்டு பிறந்திருக்கும். ஆனா இவர் பிறக்கிறதுக்கு கூட என்னால ஒரு இடத்த கூட ஒழுங்கா ஏற்படுத்த முடியலேன்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம். திடீரென்று தூதர்கள் தோண்டி பாட ஆரம்பித்தார்கள். ஆமென், ஆமென், ஆமென். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். பிதா என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா யோசேப்ட்ட? யோசேப்பே, அவருக்கு அப்பா நீ இல்ல, அவருக்கு அப்பா நான். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, பிறக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லை. பிதா கொயர் டீம் அனுப்பிட்டார். என்ன சொல்லி, என்ன மகிழ்ச்சி. ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம். ஹல்லேலூயா. இந்த பூமியில வந்தாருங்க. சந்தோஷம், என்னை குறித்த சந்தோஷம் உங்களை. அதாவது நம்ம எல்லாருமே எது நித்திய மகிழ்ச்சின்னு சொல்றோம்? உண்மையில நித்திய மகிழ்ச்சி எது? அங்க போறது இல்ல. அந்த மகிமை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் இறங்கி வந்திருக்கிறார்னா அப்போ அவருடைய மகிழ்ச்சி என்ன? பிதா பக்கத்தில் இருக்கிறது அவருக்கு மகிழ்ச்சி இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா அவருக்கு இன்னும் சந்தோஷம் என்ன தெரியுமா? அந்த சிங்காசனத்துல அவரோடு கூட அவர் பொக்கிஷமா பார்த்த நானும் நீங்களும் உட்கார்ந்து இருக்கணும். அவன் நம்மை குறித்து சந்தோஷம். எனவேதான் அவரே வந்தார். அவரை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, அவரை யாரும் தள்ளி விடல, அவரை பிதா கட்டாயப்படுத்தல. எப்படி ஈசாக்கை பலி செலுத்த ஆபிரகாம் அழைத்து கொண்டு போய் விறகுகளை அடுக்கி வைத்து விட்டு ஈசாக்கை அதன் மேல கடத்தி ஈசாக்கு மேல குத்தும்படி கத்திய ஓங்கின போது சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கிறா, இதோ ஒரு ஆட்டுக்கடா நிற்கிறது. ஆட்டுக்கடா பக்கத்துல யாராவது நின்றாங்களா? அல்லது யாராவது ஆபிரகாமுக்கு வேலைக்காரங்க தூக்கி கொண்டு வந்தாங்களா? ஒண்ணுமே இல்லை. இந்த சோதனையின் பாதையில், இந்த மோரியா மலையில ஒரு புறத்துல ஈசாக்கும் ஆபிரகாமும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க இதனுடைய மறுபக்கத்தில் இவர்களுக்கு உதவும்படி ஒரு ஆட்டுக்கடா தானாக ஏறி வந்து கொண்டிருக்கிறது, தானாக ஏறி வந்து கொண்டிருக்கிறது. அவர் தாம் ஆமென். இதை குறித்த சந்தோஷத்தினால என்னை குறித்து, உங்களை குறித்து, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் நாலா திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரோடு கூட பந்தி இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைக்கணும். எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு அது செய்யல, அவன் என்னை விட நிறைய சம்பாதிக்கிறான், இப்படி அற்பமான காரியத்துக்காக ஆண்டவரை விட்டு தூரம் போகிற ஒரு பரிதாபமான நிலைமையை நோக்கி இன்னைக்கு அநேகர் போய் கொண்டிருப்பது வேதனை. ஜீசஸ் அவர் எனக்கு பாராட்டின கிருபை என்ன? பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அடிமை ரூபம் எடுத்து, தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி கடைசி வர அவர் அதுல ரொம்ப கவனமா இருக்கிறார். கீழ்ப்படிந்தவராகி ஒரு இடத்துல கோட்டை விட்டா நான் இவனை இழந்துருவேன். ஒரு இடத்துல கோட்டை விட்டா பாருங்க, இந்த ஆபரேஷன் பண்ணும்போது டாக்டர்ஸ் ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஒரு இடத்துல கோட்டை விட்டா அவுட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக என்று சொல்ல காரணம், ஒரு இடத்துல கோட்டை விட்டாலே இந்த ஜான்சன் என்கிற பொக்கிஷம் அவுட் ஆயிருவான். நாம அவுட் ஆயிருவோம் அவருக்கு தெரியும். எனவேதான் அத்தனை பாடுகள், அத்தனை நிந்தை, அத்தனை அவமானம். ஒரு இடத்துல கூட அவர் முறுமுறுக்கல, ஒரு இடத்துல கூட முறுமுறுத்திருந்தா நம்ம இல்லாமலே போயிருந்திருப்போம். கிழக்குல மேற்குல வடக்குல தெற்குல இருக்கிற இன்னைக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் ஆங்காங்கே கூடி ஆராதிக்க காரணம் என்ன? நம்மை குறித்து ஒருவர் சந்தோஷப்படுகிறார். அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Thank you Holy Spirit. அவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறார்.
4வது என்ன செய்கிறார்? அந்த வசனத்தை வாசிங்க திருப்பி 13:44 மத்தேயு. அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய், அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, தனக்குண்டான கிரயம் கொடுக்கிறார். 5க்கோ 10க்கோ அல்ல. நல்ல கவனமா கேளுங்க. நல்ல இந்த வார்த்தையை நல்ல கவனமா கேளுங்க. அற்புதங்களை செய்ய வார்த்தையை சொன்னார் இல்ல? உண்டாகட்டும்னா உண்டாகும், உண்டாகட்டும்னா உண்டாகும். ஆனால் என்னை உங்களையும் சொந்தமாக்க அவர் என்ன செய்தார் தெரியுமா? அற்புதம் செய்ய வார்த்தையாகிய அப்பத்தை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். என்னையும் உங்களையும் சொந்தமாக்க அந்த அப்பத்தை நொறுக்கி கொடுத்தார், நொறுக்க ஒப்பு கொடுத்தார். ஆமென். அற்புதம் செய்ய நொறுக்கப்படவில்லை, இந்த அற்பமானவனை அவருடையவனாக்க அவர் நொறுக்கப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. அவர் கொடுத்த கிரயம், சீஷர்கள் 12 பேர், மேஜையில் அப்பம் இருக்கிறது. ஆமென். ஒரு அப்பம் 12 பேர், ஒரு அப்பம் 12 பேர். 12 பேருக்கு இந்த ஒரு அப்பத்தை கொடுக்கணும். நாம இருந்தா என்ன செய்வோம்? வீட்டில் 2 கேக் இருக்கு, 5 பேர் இருக்கிறாங்க, அதில் 2 நம்ம பிள்ளைங்க. நாம இருந்தா என்ன செய்வோம்? மீதி 3 பேர் எப்போ வெளியே போவாங்கன்னு பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா மொத்தம் 2 கேக்கு தான் இருக்குல்ல. அந்த 3 பேரை வெளியே போக பண்றதுல குறியா இருப்போம். ஆனா இவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு அப்பந்தான் இருக்கு, நீங்க ஒரு ஆள் மட்டும் இருங்க, என் மேல மார்பில் சாய்ந்திருந்த யோவான் மட்டும் இருங்கன்னு சொல்லி மீதி 11 பேர் அப்புறப்படுத்தாம அந்த ஒரு அப்பம் இந்த 12 பேரும் புசிக்கணுங்கிறதுக்காக அதை 12ஆய் நொறுக்கினார். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென். அவர் யூதர்களுக்காக, இஸ்ரவேலர்களுக்காக மாத்திரம் அவர் வந்திருப்பாரையானால் அவர் இந்த மட்டும் நொறுக்கப்பட்டிருக்க மாட்டார். பூமியின் கடையாந்திரத்தில் இருக்கிற, ஆமென், பாழான நிலத்தில் இருக்கிற, உளையான சேற்றில் இருக்கிற எனக்கு உங்களுக்கு அந்த ஜீவாப்பம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த மட்டும் நொறுக்கப்பட்டார். அவர் கொடுத்த கிரயம், அவர் கொடுத்த கிரயம். என்னை நினைத்தா இன்னைக்கு நமக்கு கம்யூனியன் சர்வீஸ் வைக்க முடியாது, ஆனாலும் கொண்டு உட்கார வச்சு நினைக்க வைக்கிறார். பாத்தீங்களா? அவர் தான் என் ஆண்டவர். பாட வைக்கிறார் பாத்தீங்களா? அதை நினைக்க வைக்கிறார் பாத்தீங்களா? ஆமென். 4 பேர்னா 4 துண்டா நொறுக்கலாம், 40 பேர்னா 40 துண்டா நொறுக்கலாம், 400 பேர்னா 400 துண்டா நொறுக்கலாம், 4000 பேர் 4000 துண்டா நொறுக்கலாம். எத்தனை கோடி ஜனங்கள்! அப்ப அவர் எந்த மட்டும் அவரை பிச்சு பிச்சு நொறுக்கி நொறுக்கி ஒவ்வொரு ராமமா பிச்சு பிச்சு எடுத்து அவர் கொடுத்த கிரயத்தை பாரு. ஆமென். எனக்கு என்ன செய்தீர், என்ன செய்தீர்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது, ஒருத்தர் சொல்லக்கூடாது. ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், ஜெபம் என்ன கிடைச்சது, பாவம் பண்ணாத, இப்படி எல்லாம் சொல்லாத, அது துரோகம். 12 பேருக்காக மாத்திரம்னா 12 துண்டா நொறுக்கப்பட்ட போதும். பிதாவோ அவரை நொறுக்க சித்தமாகி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கதறும் போது என் பிதா உடனே போதும்பா, என் பிள்ளை பாடுபட்டது போதும், அங்க ஸ்டாப் பண்ணியிருந்தா கூட ஏதோ ஒரு திசையில் இருக்கிற நாம மிஸ் ஆயிருப்போம். இல்ல, கிழக்கிலோ வடக்கிலோ தெற்கிலோ மேற்கிலோ எனக்கான பொக்கிஷம் இருக்கிறதுன்னு சொல்லி தம்முடைய ஒரே பேரான குமாரனை நொறுக்க ஒப்பு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம அவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அப்பா பிதாவே ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பிதாவான பாடுங்க. தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான தேவ சமூகத்துல கண்ணீரோடு பயபக்தியோடு தாழ்மையோடு இதற்கெல்லாம் பாத்திரடலாடுவரே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே அப்பா, மாட்சிமையும். எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கணும் தெரியுமா? நம்ம
ஒரு துண்டு நமக்கு கிடைச்சது. ஆமென். வல்லமையும் மகிமையும் இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தி தேவனை விட்டு தூரம் போறாயோ, ஒன்னு அவர் நினைக்கலைனா, நம்மளெல்லாம் அவர் நினைக்கலைன்னா இந்த அளவு அவர் பாடுபட்டிருக்கவே மாட்டாருங்க. நாம மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தாங்க அவர் அவ்வளவு நொறுக்கப்பட்டார். பிதாவோ அவரை நொறுக்க சித்தமாகி, என் தேவனே அப்பா ஏன்பா என்ன கைவிட்டீங்கன்னு கதறும் போது, கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இன்னொரு திசையில, இந்த இந்தியா தேசத்துல, தமிழ்நாட்டுல, இந்த நாகர்கோயில எனக்கு கொஞ்சம் ஜனங்கள் உண்டு. அவங்களுக்கும் இந்த இந்த கிரயம் கொடுக்கப்பட வேண்டும். கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவர் சகித்தார். ரத்தம் பீரிட்டு பாயும் போது கதறுகிறார். பிதா அமைதியா இருக்கிறார். இன்னும் ரத்தம் அந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி, அதன் பிறகு தண்ணீர் வந்தது. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு உள்ள போகுதுன்னு தெரியல. என் இருதயமெல்லாம் என் நேசருக்காய் துடித்து கொண்டு இருக்கிறது. எந்த ஒரு காரணத்தை காட்டி நீ ஆண்டவரை விட்டு விலகுனா நீ பண்ற துரோகம் அது. இந்த அப்பம் உனக்கு கொடுக்கப்பட்டது சும்மா உண்டாகட்டும் சொல்லி அல்ல, நொறுக்கி கொடுத்தார். விலை கொடுத்து வாங்கினவங்களுக்கு தாங்க அந்த அருமை தெரியும். ஆமென். நம்ம எல்லாம் கிரேஸ் ஃப்ரீயா கிடைச்சதுனால அது சீப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு விலை வச்சா நீ இல்லை, உன் குடும்பம் இல்லை, உனக்கான எல்லாத்தையும் கொடுத்தால் அந்த கிரயத்தை நீ கொடுக்க முடியாது. காரணம் அந்த மட்டும் அவர் நொறுக்கப்பட்டார். ஆமென், ஆமென். இதுதான் பவுல் சொல்லுகிறார், கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அதனால என்ன செய்யணுமா? 1 கொரிந்தியர் 6 கடைசி வாசிங்க. 1 கொரிந்தியர் 6 கடைசி, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் கடைசி வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்தணும்னா பாவம் செய்யக்கூடாது, தீமையை நோக்கி போகக்கூடாது, கண்கள் பாவத்தை பார்க்க துடிக்க கூடாது, வாய் தீமையானதை பேசக்கூடாது, காது அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. ஆவியினால தேவனை மகிமைப்படுத்தணும்னா ஆவியில ஆராதித்து கொண்டிருக்க வேண்டும். ஆவியில தேவனோடு தேவ ஆவியானவரோடு இசைந்து கொண்டிருக்க வேண்டும். காரணம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம், விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். பாவம் செய்யாத. நீ பாவம் செய்யறேன்னா நீ செய்யறது பாவத்தை காட்டிலும் துரோகம். முன்னே அறியாமையில் உள்ள காலங்களில் தான் அவர் காணாதவர் போல் இருந்தார். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. நீ ரட்சிக்கப்பட்ட பிறகும் மனம் திரும்பின பிறகும் தேவனை விட்டு தூரம் போவாயானா அவர் நொறுக்கி கொடுத்த அப்பத்தை வேதம் என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் அவன் இரத்தத்தை காலால மிதிக்கிறானா. எபிரேயர் 10:25 நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும். இயேசுக்கு குமாரனுடைய இரத்தத்தை காலால மிதிக்கிறானா. இது எவ்வளவு பெரிய பாவம். பிதா பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நீ அலட்சியம் பண்ணுகிறாய், ஆராதனை அலட்சியம் பண்ணுகிறாய், அற்பமா எண்ணுகிறாய், பாவம் செய்ய துடிக்கிறாய், அக்கிரமத்துக்கு உன் கால்கள் விரைந்து ஓடுகிறது என்றால் அப்படிப்பட்டவன் என்ன செய்கிறானா? குமாரனுடைய இரத்தத்தை காலின் கீழே மிதிக்கிறானா. அப்படிப்பட்டவர்களுக்கு வருகிற தண்டனை என்பது கொடூரமாயிருக்குமாம். கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு என்னவும் செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அநேகர். கிருபை என்பது பாவம் செய்வதற்காய் கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் அல்ல, உன் கிரியைகளை சரி செய்வதற்காய் கொடுக்கப்பட்ட தருணம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். கிரயம் சும்மா உண்டாகட்டும். அந்த மீனுக்கு வாய்க்குள்ள இருக்கு எடுத்துக்கொடு. இப்படி என்னையும் உங்களையும் வாங்கலங்க, என்னையும் உங்களையும் வாங்கல. கல்யாண வீட்டு காணவர் கல்யாண வீட்டில் ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்கு கற்சாடி நிறைய தண்ணீரை நிரப்பினா போதும். வனாந்திரத்தில் இருக்கிற ஜனங்களை போஷிக்கிறதற்கு அவன் உண்டாகட்டும் சொன்னா போதும். ஆனா என்னையும் உங்களையும் பந்தியில கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு இது சொன்னா நடக்காதுன்னு அவருக்கு தெரியும். எனவே பிதா தம்முடைய குமாரனை நொறுக்க சித்தமானார்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இத்தனை பேர் இந்த ஆலயத்திலிருந்து ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்க ஒவ்வொருவருக்காக அவர் உடைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பார்ட்டு பார்ட்டா, துண்டு துண்டா நொறுக்கப்பட்டார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். பாவம் செய்ய பிரியப்படாதே. நீ உன்னுடையவன் அல்ல, தேவனுக்கு உடையவைகளாகிய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவர் கண்டார், மறைத்தார், சந்தோஷப்பட்டார், கிரயம் கொடுத்தார். ஐந்தாவதாக சொந்தமாக்கி கொண்டார், தனதாக்கி கொண்டான் என்று இருக்கிறது. நானும் நீங்களும் அவருக்குரியவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். ஆவியானவர் பாரப்படுத்தி பேசிக் கொண்டிருப்பதை என்னுடைய ஆவியில் அதிகமாய் நான் உணர்கிறேன். இவ்வளவு அன்பை ருசித்தும் பரம ஈவை ருசித்தும் எபிரேயர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. பரம ஈவை ருசித்த பிறகும் ஒருவன் மறுதலித்து போவானானால் அவனை திருப்பி கொண்டு வருவது கூடாத காரியமா? ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு. அப்பா சமூகத்தில் ஒன்று விட்டு கொடு. என்ன சொல்லணும்? பண்படுத்துங்க. என்ன வேணும் பண்ணுங்கப்பா. காரணம் என்ன நீங்க வாங்கிட்டீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில இந்த வார்த்தையை சொல்ல விரும்புறீங்க? என்ன நீங்க வாங்கிட்டீங்கப்பா. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்ன நீங்க வாங்கிட்டீங்கப்பா. என்ன நீ என்கிட்ட இனி எந்த பெர்மிஷனும் கேட்க தேவையில்லைப்பா. உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்கப்பா. என்ன நீங்க வாங்கிட்டீங்கப்பா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.